அனைவருக்கும் வணக்கம். அதாவது முயற்சி எனும் பயிற்சி எல்லோருக்கும் தேவை. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முயற்சி எனும் பயிற்சி தேவை. முயற்சி எனும் பயிற்சி, அதாவது ஒரு செயலில் இறங்குகிறோம் என்றால் அந்த பயிற்சியும் தேவைதான். ஆனால் முயற்சி செய்யும் பயிற்சியும் தேவைதான். முயற்சி, பயிற்சி, செயலில் இறங்கும் பொழுது சிந்தனை, இவை அனைத்தும் சிந்தித்து செயல்பட்டால், செயலில் இறங்கினால், முழு மனதுடன் இறங்கினால் வெற்றி பெறலாம். வெற்றி எனும் படிக்கட்டை நாம் ஏறிவிட்டால், ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். உடனே நாம் ஈசல் போல, பறவைகளைப் போல உடனே நாம் பறந்துவிட முடியாது. இறக்கையை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும். நமக்கு இறக்கை இல்லை அல்லவா? கால்களை வைத்து ஒவ்வொரு படியாகத்தான் ஏறுவோம் அல்லவா? அதுபோலதான் வெற்றி படிக்கட்டுகளை ஒவ்வொரு படியாக நாம் ஏற முயல வேண்டும். வெற்றி எனும் படிகளில் ஏறினால்தான் மதிப்பு கூடும். மதிப்பு கூட கூட அதுவும் ஒரு படிக்கட்டு மாதிரிதான். அந்த படியிலும் ஏறினால்தான் மாளிகையை எட்டலாம். அதாவது ஒரு கோபுரத்தில் போய் ஒரு பறவை உட்காரும் அல்லவா? கோயிலில் எல்லாம் கோபுரத்தை பார்த்திருப்போம். எவ்வளோ உயரமாக இருந்தாலும் பறவைகள் அங்கு உட்காரும். அதுபோல அதுவும் ஒரு படிக்கட்டு தான். அந்த மதிப்பு படிக்கட்டுகளில் ஏறி மதிப்பு என்னும் மாளிகையை அப்படியே நாம் எட்டி விடலாம். அந்த மதிப்பு என்னும் மாளிகையை எட்டிவிட்டால் நாம் அனைவரிடமும் பணிவாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அனுசரணையாக இருக்க வேண்டும். எல்லோரிடமும் நான் பெரிய ஆள் என்று வாயில் சொல்லாமல் செயலில் காட்டிக்கொண்டு நம்முடைய தரத்தை கீழாக நாமே நியமனம் செய்து கொள்ளக்கூடாது. பார்வைக்கு நமக்கு நாமே நம்ம புகழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மாதிரி செயல்களை நாம் தாறுமாறாக செய்யும் பொழுது மற்றவர்களுடைய பார்வைக்கு நாம் கீழானவர்களாக தெரிவோம். நமது பார்வையில் நாம் உயர்ந்தவன், மற்றவர்கள் பார்வையில் நாம் தாழ்ந்தவன் என்ற காலத்தை ஓட்டிக்கொண்டு போகக்கூடாது. நல்ல செயல்களை செய்வோம், நலமுடன் வாழ்வோம். தங்களுடன் இருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.